ஏன்டோ அர்ச்சுனா இல்லை இல்லை டீசெண்டாக பேசணும். ஏன்னா அவர் நாயின்னு சொல்லிட்டாரே. ஸோ நம்மளும் அப்படி பேச ஆரம்பிச்சோன்னா அது அழகு இருக்காது இல்லையா? ஸோ அழகாக பேசுவோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களே, சரியா? கிளிநொச்சியில் இருக்க 180% பேர் மலையகத்தில் உள்ளவங்க அப்படின்னா மத்திய மலைநாட்டில் மத்தியத்தில் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏன் படிக்காத நாய் அது இதுன்னு ஆயிரத்தெட்டு கதை. நீங்கள் தமிழீழம்னு ஒன்று கொண்டு இல்லையா? சரியா, நான் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் பேச வேண்டிய சுச்சுவேஷன். தமிழீழத்தில் கிளிநொச்சி எப்படி மலையகத்தில் சேர்த்துட்டீங்களா? ஆனால் அதுக்கு சேர்த்து போராடாமல் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் போராடினீங்கன்னா நீலாம் எப்பட்றா அந்த எங்கள் தலைவர் விட்டு பேரை சொல்லிட்டு திரியிற? தைரியமாக திரியிற? தைரியமாக தலைவர் விட்டு பேரை சொல்லிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு திரியிறதுக்கு காரணம் என்னென்னா, சும்மா ஓட்டு அவர்கிட்ட பேரை சொன்னால் ஓட்டு கிடைக்கும், கெம் ஒன்று இருக்கும், கெத்து ஒன்று இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சும்மா. இவ்வாறு புரிஞ்சிக்க, சரியா? வருடத்துக்கு 2500 தொடக்கம் 3000 பட்டதாரிகள், மலையக பட்டதாரிகள், மனைய மாணவர்கள், அதுவும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கிராஜுவேஷன், புரியுதா? முதலாம் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது தான் மலையகம், சரியா? பல தசாப்தமாக அப்படின்னா இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தே, ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே படிக்கிற உங்களுக்கும், சரியா, இப்போ ஒரு 20-30 வருஷமாக படிச்சுட்டு கிராஜுவேட் ஆகிக்கிட்டு இருக்க எங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரியா? எங்களுக்கு படிக்க என்னது உங்களுக்கு மாதிரி கிடையாது, சரியா? நாங்கள் விதை போட்டு மரம் வச்சு மரத்தில் ஏற பழகி வளர்த்து, அதுக்கப்புறம் மரத்தில் ஏற பழகி, அதுக்கப்புறம் பழம் பிடிங்கி இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கோம், சரியா? நீங்கள் யாரோ வச்ச மரத்தில் யாரோ கொண்டு வந்து வச்ச ஏனியில் ஏறி பழம் பிடிங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்ருக்கீங்க கனடாவுக்கும் யூஎஸ்க்கும். அதுக்கு போகிறதுக்காக தானடா நீங்கள் படிக்கிறீங்க. ஒருத்தர் 2 பேர் இங்கே இருந்துட்டா நீங்கள் எஜுகேஷன் பீப்புள்னு தலையை தூக்கி சொல்லிட்டேருமா? இங்கே படிச்சுட்டு எத்தனை பேர் ஃபாரினில் வேலை செய்கிறதுக்காக இங்கே படிக்கிறேன்னு சொல்லு. அப்போ நீ இங்கே படிக்கிறவன், இங்கே கிராஜுவேட்டாக இருக்கவன், இங்கே படித்தவனா? முதலாம் தலைமுறை பட்டதாரி எவ்வளோ வலி கொடுக்கும், எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் வந்திருப்பாங்கிறது எங்கள் அவ்வளோ பேத்துக்கும் தெரியும், சரியா? நீ எல்லாம் எப்படி பார்லிமெண்ட் உறுப்பினரான சத்தியமாக தெரியல. ஆனால் நீ முன்ன பேசும்போது ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் பேசும்போதும் சரி, அதுக்கப்புறம் பேசும்போது சரி, உன் ஊரில் உள்ளவே உனக்கு எதிராக கமெண்ட் போட்டப்பையும் பேசினப்பையும் உனக்கு ஆதரவாக பேசினவர்கள் தான் நான், சரியா? என்னதான் இருந்தாலும் தமிழன் அப்படிங்கிற மாதிரி பேசுனவன் தான் நான். தமிழனுக்குள்ளே நீ அங்கே பிறந்தவன், இங்கே பிறந்தவன், அதில் வந்தவன், இதில் வந்தவன், படித்தவன் படிக்காதவன் 1008 படிப்பது சிங்கள அது சும்மாவே அடிப்பான்டா உன்னை, சும்மாவே அடிப்பான் உன்னை. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தேன், 20 தமிழ் சிங்களம் ஏன் அடிக்கணும்? நானும் தான் போகிறேன், எனக்கு தான் ஃப்ரெண்ட் இருக்காங்க, சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. வரே மச்சான் காமு, வரே மச்சான் செல்லங்கிறமுன்னு 1008 தடவை கூப்பிடுவாங்க. எங்களை அடிக்கலை ஏன்? பழகணும், மனுஷனோட பழகணும். ஓன்ட்டு தமிழ், உன் கெத்து மயிறு அது மட்டை எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு திரி. இப்போ படிப்பு இதையும் தூக்கி வச்சுக்கிட்டு திரி. உன்னோட கெத்து, உன்னோட படிப்பு அதெல்லாம் உன்னோட, சரியா? மலையகத்துக்கு எதிராகவோ இல்லைனா இழிவுபடுத்துகிற மாதிரியோ இங்கே பேச வராத. நாங்களும் பேசுவோம், எங்களுக்கும் பேச தெரியும், சரியா? 0லேருந்து ஆரம்பித்தவனுக்கும் 10க்கு அப்புறம் வர்ற 11க்கும் வித்தியாசம் இருக்குது, சரியா? நீ 10க்கு அப்புறம் வர்ற 11, 10 பேர் அங்கே இருக்கான் உனக்கு முன்னுக்கு. நாங்கள் அப்படி இல்லை, இப்போ தான் 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், சரியா? எங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு விதை போட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் பார்த்த விதை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம், சரியா? படித்தா அறிவோடு பேசு, ஓகே? நான் அப்படி தான் பேசுவேன்.